நடமினோ நடந்து போய் சேவிங்கோ திருவனந்தபுரத்துல இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபன். உடனே ஆளவந்தார் என்ன பண்ணா, திருதண்டத்தை பிடிச்சுட்டு சிஷ்யர்களோட நேர திருவனந்தபுரத்துக்கு நடந்து போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இவர் கிளம்பி போன உடனே ஸ்ரீரங்கத்தில் இவருடைய சிஷ்யர்களில் ஒருவர் தெய்வாரி ஆண்டான்னு பேர். இந்த தெய்வாரி ஆண்டான பார்த்துதான் இந்த ஆளவந்தார் சொல்லியிருக்காரு, இது பாருப்பா நான் திருவனந்தபுரத்துக்கு போயிட்டு வர வரைக்கும் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் மட்டத்தை நீ பார்த்துக்கோ, கேர்டேக்கரா வச்சுட்டு போயிட்டார். தெய்வாரி ஆண்டான் ஒரு நாள் பார்த்தார், 2 நாள் பார்த்தார், 7 நாள் பார்த்துட்டார். ஆசிரமத்தை நன்னா நடத்தின்னு வந்தார். ஆனா உள்ளுக்குள்ள வருத்தம், நம்ம ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ண முடியலையே, எங்கேயோ அவர் போயிட்டார், அவர் திருமுகத்தை கூட பார்க்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் தெய்வாரி ஆண்டான். தெய்வாரி ஆண்டான் என்ன பண்ணார், நேரம் அவருக்கு ஆச்சாரியனை பிரிஞ்ச உடனே க்ஷீணிச்சு போயிடுத்து, உடம்பெல்லாம் வீக் ஆயிடுது. வீக்கான பிறகு சிஷ்யர்கள் பார்த்தா, ஐயோ இப்படி இந்த நிலையில போச்சுன்னா இவர் போயிடுவார், பரவ வச்சுருவார். இவரை ஒரு நாற்காலியில உட்காத்தி வச்சு சிஷ்யர்கள்லாம் நேர இவரை சுமந்து கொண்டு ஸ்ரீரங்கத்திலேருந்து கேரளத்தின் திருவனந்தபுரத்து வைக்க நடந்து கூட்டுன்னு போறா. அப்ப இவரை சேர்ல உட்காத்தி வச்சுடுவார், நடக்க முடியலேன்னு. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா திருநெல்வேலி தாண்டி நாகர்கோவில் தாண்டி இவருக்கு என்ன எண்ணம், திருவனந்தபுரம் வரப்போகுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி வர ஆரம்பிச்சுது. அப்படி வருது கேரளத்துக்குள்ள போயாச்சு. பின்னே அவர் ஆக்கும் வர ஆளவந்தார் அவர் இருக்குன்னு அப்படியே கிடுகிடுன்னு சேர்லேருந்து இறங்கினார், கிடுகிடுன்னு நடக்க ஆரம்பிச்சுட்டார். சிஷ்யர்கள் பார்த்தா அது என்னையா இது, அங்க போனா விட்டமின் டிஃபிஷியன்சி மினரல் டிஃபிஷியன்சிங்கிற இங்க ஜம்முன்னு நடக்கிறார். ஆளவந்தாரை பார்த்தாரோ இல்லையோ தெய்வாரி ஆண்டான் கீழே சாஷ்டாங்கமா விழுந்து சேவிச்சார். ஆளவந்தாருக்கு தெரிஞ்சு போயிடுது, இந்த ஆளுக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது, வீக்காய் இப்படிலாம் ஆய். அப்போ கேட்டாராம் ஒரு வார்த்தை, ஏண்டாப்பா பரதனை பெருமாள் ஒரு இடத்துல இருக்க வச்சார் 14 years, நான் வர வரைக்கும் காத்துன்று பரதான்னு சொன்னார். அவனும் நந்தி கிராமத்துல ராமனையே நினைத்து தவித்து காத்து கொண்டிருந்தான். 14 வருஷம் பெருமாள் சொன்னாருங்கிறதுக்காக காத்து கொண்டிருந்தான் பரதன். உன்னாலும் சில மாதங்கள் கூட என்ன பிரிஞ்சு இருக்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே சமாதானப்படுத்தின்றான் ஆளவந்தார். நான் பெருமாளை போல் ஸ்வதந்திரனோ, அங்க ராமர் பரமாத்மா, அதனால அவன் பேச்சை இவர் கேட்டார். ஒன்ன பரதன் மாதிரி இருன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு, நானே ஸ்வதந்திரன் கிடையாதே. ஆரியனை பிரிந்தேனோ தெய்வாரிய ஆண்டானை போலே.